தூக்கம் வரல, தலைவலி, ஜுரம்னு நம்ம உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்ம தேடி போறது மாத்திரைகளை தான். அது சரி, அதுல சரியாகிருச்சுன்னா டாக்டர் கிட்ட கூட போக மாட்டோம். முக்கால்வாசி பேர் குறிப்பிட்டு சொல்லணும்னா பாமர ஏழை மக்கள், சில நடுத்தர வர்க்கம் கூட உடம்பு சரியில்லைன்னா மாத்திரையிலே குணப்படுத்தி டாக்டர் செலவை மிச்சம் பண்ணிக்கலாம்னு தான் நினைப்பாங்க. ஆனா அப்படி நம்ம சாதாரண காய்ச்சலுக்காக உபயோகப்படுத்துற மாத்திரை கூட ஆபத்தானதுன்னு ஆய்வுல தெரிய வந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1 இல்லை 2 இல்லை, இது மாதிரி மொத்தம் 53 மருந்துகள் தரமானது இல்லைன்னு இந்திய மருத்துவ தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் அறிவிச்சிருக்கு. இது இன்னைக்கு நேற்று ஆய்வு பண்ணி வந்த தகவல் இல்லை. பல நாட்களா தொடர் ஆராய்ச்சிகள் நடந்து அந்த ஆய்வு முடிவுகள் தான் இப்போ வெளியாகி ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நோய்க்கு மாத்திரை சாப்பிட்டா அது சரியா போகும், ஆனா அதுக்கு பின்னாடி வர பக்க விளைவுகள் யாருக்கும் தெரியறது இல்லை. நாம பயன்படுத்துற ஒவ்வொரு மாத்திரைக்கு பின்னாடியும் ஒரு பக்க விளைவுகள் இருப்பது உறுதிதான். இப்படி மாத்திரைனாலே பிரச்சனை தான் இருக்கும்போது தரமில்லாத மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும்? பலதரப்பட்ட மக்களோட பிழைப்பு இந்த மாத்திரைகளை நம்பிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாத்திரை மருந்துகள் தரம் இல்லைன்னு ஆராய்ச்சி ரிப்போர்ட் சொன்னா எப்படி இருக்கும்? 2024 ஆகஸ்ட் மாசம் இந்திய மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதுல என்ன சொல்லி இருந்ததுன்னா, பாராசிட்டமல், விட்டமின் டி உற்பத்தி பண்ற கால்சியம் சத்து மாத்திரைகள், உயர் ரத்த அழுத்தம் அதாவது ஹை பிபிக்காக நம்ம பயன்படுத்துற மாத்திரைகள், நீரிழிவு நோய்க்காக நம்ம பயன்படுத்துற மாத்திரைகள், இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட தர அளவுல இல்ல. மாநில மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மாத்திரைகளின் மாதிரிகளை ஆய்வு பரிசோதனைக்கு அனுப்புவாங்க. அதன்படி ஆகஸ்ட் மாத ஆய்வு முடிவுகள் தான் இந்த அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்களை நமக்கு கொடுத்திருக்கு. விட்டமின் சி, D3 மாத்திரைகள், ஷெல்கால், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி சாஃப்ட் ஜெல்ஸ், ஆன்டிஆசிட் பேண்டி, பாராசிட்டமல் மாத்திரைகள் அதாவது GB 500 mg, நீரிழிவு மாத்திரையான கிளிமிஃப்ரைட், ரத்த அழுத்த மாதிரியான டெல்மிசாட்ரன், இது மாதிரி மக்கள் அதிகம் பயன்படுத்துற மாத்திரைகளை தரக்கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தி இருக்காங்க. அந்த ஆய்வுல இந்த மாதிரிகள் எல்லாமே தன்னோட தரத்துல தோல்வி அடைஞ்சிருக்கு. சத்து மாத்திரைகள்ல அதிகம் பயன்படுத்தும் ஷெல்கால் மாத்திரை கூட இந்த தர பரிசோதனையில தோல்வி அடைஞ்சிருக்கிறது தான் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த மருந்துகளை ஹைட்ரோட்ரெக்ஸ், ஆல்கம் லேபரேட்டரிஸ், இந்துஸ்தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் லிமிடெட் உள்ளிட்ட பல்வேறு மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரித்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் கொல்கத்தா மருந்து ஆய்வக கூடத்துல கிளாம் 625 பேண்டி போன்ற மாத்திரைகள் போலியானதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைகளுக்கு சாதாரண தொற்று நோய்களுக்கு கொடுக்கும் மருந்தான கெஃபோடெப் XP50 மருந்தும் தரக்கட்டுப்பாட்டு சோதனையில தோல்வி அடைஞ்சிருக்கு. உடனடியா இது குறித்து நாடு முழுவதும் ஏராளமான கேள்விகள் எழுவே. இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்காம போனா பெரிய பிரச்சனை ஆகிரும்ல. ஏன்னா இது மக்களோட உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதனால இந்த மருந்துகளை தயாரிக்கும் நிறுவனம் உடனடியா இந்த தகவலுக்கு ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. தர பரிசோதனையில தோல்வி அடைந்த மருந்துகள் எங்க தயாரிப்பு இல்ல, அதெல்லாம் போலியானவை, இதை யார் தயாரிச்சு அனுப்புனாங்கன்னு எங்களுக்கு தெரியல, அதை கண்டுபிடிச்சு விசாரிக்கணும்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. மாட்டிக்கிட்டா போதுமே, இப்படி ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லி தப்பிச்சுக்க வேண்டியது. அது எப்படிங்க தரக்கட்டுப்பாட்டு சோதனைக்கு போலியான மாத்திரைகளை எடுத்து அனுப்புவாங்க? மக்கள் உயிர் மேல அக்கறை இல்லாம வெறும் பணத்தையும் சம்பாத்தியத்தையும் மட்டுமே குறிக்கோளா கொண்டு இருக்க இந்த மருந்து தயாரிப்பு நிறுவனங்களை என்னன்னு சொல்றது? அப்போ ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்து மக்களின் நிலைமை என்ன ஆகும்? சீக்கிரமே அரசு இந்த பிரச்சனைகளை தலையிட்டு போலி மருந்து தயாரிக்கிற கம்பெனிகளை தங்களோட லாபத்துக்காக தரம் குறைவான மருந்துகளை தயார் செய்து மக்களோட உயிரில் விளையாடும் மருந்து கம்பெனிகளை கண்டுபிடிச்சு உடனடியா அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணி அந்த கம்பெனியை மூடணும். கொஞ்ச நாள் இந்த உலகத்துல உயிர் வாழணும்னு தான் மருந்து மாத்திரைகளை சாப்பிடுறோம். ஆனா போற போக்க பார்த்தா அந்த மருந்து மாத்திரைகளே நம்ம உயிருக்கு எமனா முடிஞ்சிரும் போல. இந்த மாதிரி தரம் குறைந்த மருந்துகளை சாப்பிடுற ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்து மக்களின் நிலைமை என்ன ஆகும்? பணக்காரவங்க பணம் கொடுத்து கூட உடம்ப காப்பாத்திப்பாங்க, ஆனா இவங்களோட நிலைமை. அதனால சீக்கிரமே அரசு இந்த பிரச்சனையில தலையிட்டு போலி மருந்து தயாரிக்கிற கம்பெனிகளை தங்களோட லாபத்துக்காக தரம் குறைவான மருந்துகளை தயார் செய்து மக்களின் உயிர்ல விளையாடுற மருந்து கம்பெனிகளை கண்டுபிடிச்சு உடனடியா அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணி அந்த கம்பெனியை மூடணும். கொஞ்ச நாள் இந்த உலகத்துல உயிர் வாழணும்னு தான் மருந்து மாத்திரைகளை சாப்பிடுறோம். ஆனா போற போக்க பார்த்தா இந்த மருந்து மாத்திரையே நம்ம உயிருக்கு எமனா முடிஞ்சிரும் போல.